மார்னிங் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து செட்டார் சீஸ் பாஸ்தா அது ரொம்ப ஈஸி தான். லைட்டாக பட்டர் போட்டுட்டு பால் ஊற்றிட்டு அப்புறம் அந்த சீஸ் பாஸ்தா பேக்கெட் கூடயே செட்டார் சீஸ் பவுடர் கொடுப்பாங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை எடுத்து கலக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி. இப்படி தான் இருக்கும். செட்டார் சீஸ் பவுடர் ட்ரையாக இருக்கும். அதை போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை எடுத்து உள்ளே போடணும். நல்லா மீடியம் ஃப்ளேம் கூட இல்லை, ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு இந்த ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனாலே அது கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணணும். ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது ரொம்ப ட்ரை ஆகிடும். ட்ரை ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், செட்டார் சீஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இது. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் சாம்பார். ஸோ பொங்கல் வந்து ஜீரகச்சம்பா ரைஸில் பண்ணியிருக்கேன். 1 கப் ஜீரகச்சம்பா, 1/2 கப் மூங் தால் போட்டு 3 டைம்ஸ் வாட்டர் வச்சு இது வேக வைக்கணும். 3 to 5 விசில்ஸ் ஸ்லோ குக் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கல் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது கீ போடலை. மீதி இருக்கிற பொங்கலுக்கு கொஞ்சம் கீ போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்க்கு. தாளிக்கெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கீ மட்டும் தான் போட்டிருக்கேன். கீ போட்டாலே நல்லா ஹல்வா மாதிரி திரண்டு வந்துருச்சு. அண்ட் ஜீரகச்சம்பா ரைஸில் பண்ணுறது இன்னும் ஃப்ளேவர்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். பச்சரிசியில் பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங்.